வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்டோன்னு ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களா? இல்லை, நாம் எதை செஞ்சாலும் இப்படி தப்பாவே முடியுதே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வாழ்க்கையில் ஒரு தடவை அடி விழுந்தாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுல. ஆனா இன்றைக்கு நான் ஒருத்தரை உங்களுக்கு சொல்ல போறேன். இவரு பட்ட அடிக்கு, இவரு பார்த்த தோல்விக்கு நாமளா இருந்தா இந்நேரம் இந்த வாழ்க்கையே வேண்டாண்டா சாமி அப்படின்னு ஓடியே போயிருந்திருப்போம். ஆனா இவரு மட்டும் அசரவே இல்லைங்க. அந்த மனுஷனோட கதையத்தான் நாம் அன்றைக்கு இந்த சீரோற்று ஹீரோ அப்படிங்கிற பகுதியில் பார்க்க போறோம். வழக்கமாக நம்ம சேனலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் ஜெயிச்ச ஹீரோக்களின் கதையைத்தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் நம்ம மனசுக்கு தேவையான அந்த உளவியல் சார்ந்த விஷயங்களை தான் அலசுறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆனால் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு பெட் டைம் டாக்கை தான் கேட்கிறோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது நம்ம ஊர் பாட புத்தகத்தில் இருக்கிற அதே ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி தான். ஆனால் அங்கே சொல்லப்படாத பல மர்மமான உண்மைகளை நான் இன்றைக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு மனிதன் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை செருப்படிப்பட்டு அவமானப்பட்டு இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். முதல்ல இவரோட சொந்த வாழ்க்கைய பார்த்துடலாம். ரொம்ப வசதியான குடும்பம்லாம் இவருக்கு கிடையாது. ஒரு சின்ன ஓலை குடிசையில தான் பிறந்தாரு. 9வது வயசுலயே தன்னுடைய தாயை இழந்துட்டாரு. அப்புறம் என்னடான்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு மனுஷன். அதுலயும் மொத்த காசும் போயிருச்சு. ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நிலைமை. சரி, காதலிச்சா நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா அவர் உயிரா காதலிச்ச பொண்ணு திடீர்னு நோய் வந்து இறந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எத்தனை அடி விழணும்? அம்மா இல்ல, லவ் பண்ண பொண்ணும் இல்ல, கையில காசும் இல்லை. ஒரு கட்டத்துல மனசு உடைஞ்சு போய் இனி வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளவு நடந்தும் இந்த மனுஷன் மறுபடியும் எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இப்படியே தோல்விகளோடு போராடிட்டு இருக்கும் போதுதான் ஆப்ரஹாம் லிங்கன் அரசியலுக்கு வந்தாரு. அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? கிரேஸ் பெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய 11 வயது சிறுமி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினா. என்ன எழுதுனா தெரியுமா? ஐயா, உங்க முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா தெரியுது, பார்க்கவே ஒரு மாதிரி சோகமா இருக்கிறது மாதிரி இருக்கு. நீங்க ஏன் தாடி வளர்த்துக்க கூடாது? நீங்க தாடி வளர்த்தா இன்னும் கம்பீரமா இருப்பீங்க பார்க்கறதுக்கு. அப்போ உங்க முகத்தை பார்த்து மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கடிதம் போட்டா அவருக்கு. நம்மளா இருந்தா போடி, இவ சின்ன பொண்ணு, இவ சொல்லி நாம என்ன கேட்கறது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருந்திருப்போம் இல்லையா? ஆனா ஆப்ரஹாம் லிங்கன் அந்த சிறுமி போட்ட கடிதத்தை மதிச்சு தாடி வளர்க்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நாம பார்க்கிற அந்த கம்பீரமான ஆப்ரஹாம் லிங்கனின் உருவம் உருவானது ஒரு சின்ன பொண்ணு எழுதின கடிதத்தால தான். ஒரு சின்ன குழந்தையோட பேச்ச கூட மதிச்சு நடக்க தெரிஞ்ச அவரோட அந்த உயர்ந்த குணத்தால தான் அவரு மக்களோட மனசுல என்றைக்குமே நிலைச்சு நிற்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கன் அரசியலுக்கு வந்த உடனே ஜெயிச்சாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கத்தான் ஒரு பெரிய வேடிக்கையே இருக்கு. சட்டமன்ற தேர்தல்ல நின்னாரு, ஃபெயில் ஆனாரு. நாடாளுமன்ற தேர்தல்லே நின்னு பார்த்தாரு, அங்கேயும் அவுட். கிட்டத்தட்ட ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 25 தடவைக்கு மேல தேர்தல்ல நின்று தோத்து போனாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், ஏன்பா உனக்கு இது தேவையா, எப்ப பாரு தோத்துட்டே இருக்கியே அப்படின்னு அசிங்கப்படுத்தினாங்க.
கடைசியாக தன்னுடைய 52வது வயசில் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக அந்த சீட்டில் போய் ஜெயிச்சு ரொம்ப கம்பீரமாக உட்கார்ந்தாரு. அப்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்ன தெரியுமா? ஒரு பணக்காரர் தான் அணிந்திருந்த செருப்பை கழட்டி, இது உங்கள் அப்பா தச்சு தந்த செருப்பு தானே, நீ ஒரு செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியின் மகன்தான அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கனை அவமானப்படுத்தினார். ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப சூப்பரான பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் அப்பா தச்சு தந்த செருப்பு அப்படிங்கிறதுனால தான் இன்று வரைக்கும் கிழியாமல் உழைத்து கொண்டே இருக்கின்றது. இனி மேற்கொண்டு அது கிழிந்து போனாலும் என்னிடம் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அதை தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான பதில் சொன்னார் பாருங்க. அங்கே தான் நிற்கிறாரு ஆப்ரஹாம் லிங்கன். தான் நடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறந்ததே இல்லை. 1860 அமெரிக்காவோட ஜனாதிபதியாக ஜெயிச்சு அந்த நாட்டில் இருந்த கொடுமையான அடிமை முறையை ஒழிச்சாரு. இன்றைக்கு அமெரிக்கா வல்லரசா நிற்குதுன்னா அதற்கு அடித்தளமா ஆணிவேரா இருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் தான். தோத்துக்கிட்டே இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கு அமெரிக்காவோட அடையாளமாக இருக்கிறாருன்னா என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய 52 வயது வரைக்கும் கடுமையாக போராடின அந்த குணம்தான் காரணம். இந்த குணத்தால் தான் உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு ஆப்ரஹாம் லிங்கன். அதனால் நட்புகளே, இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் தோத்துட்டீங்கன்னா அது ஒரு முடிவு கிடையாது. ஆப்ரஹாம் லிங்கன் 25 தடவைக்கு மேலே தோத்ததுக்கு அப்புறம்தான் அந்த நாட்டோட ராஜாவே ஆனார். அதே மாதிரி தான் நீங்களும் விடாமல் முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் நீங்களும் ஹீரோவாக உயர்ந்து நிற்பீங்க. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. தேங்க்யூ.